guys, 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கா? நீட் எக்ஸாம் எழுதி நான் கிளியர் பண்ணல. ஆனா எனக்கு வந்து மெடிக்கல் ரிலவெண்டா, அதாவது மெடிக்கல் சயின்ஸ் ரிலவெண்டா நான் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருக்கா? அப்ப இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சரி, ஓகே. இப்ப நான் வந்து பயாலஜி தான் 12th படிச்சேன். எனக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து போக விருப்பம் இல்லை. நான் வந்து நீட் எழுதினேன். ஆனா என்னால அதுல கிளியர் பண்ண முடியல. இருந்தாலுமே எனக்கு வந்து மெடிக்கல் ரிலவெண்டா ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அதுக்காக தான் 12th பயாலஜி எடுத்து கஷ்டப்பட்டு படிச்சேன். அது படிச்சு நான் எதுக்கு வேற கோர்ஸ் எடுத்து போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்கும். ஓகேவா? ஆனா நீட்ல வந்து நான் கிளியர் பண்ணல. So, அப்படியே கிளியர் பண்ணலங்கிறதுனால ஃபீஸ் வந்து எனக்கு ஓவரா இருக்கும். நீட்ல நான் கம்மி மார்க் எடுத்துட்டேன். இப்போ நான் மெடிக்கல் போறேன், எனக்கு அதுக்கு ஃபீஸ் வந்து ஓவரா இருக்கும். அது எங்களால பே பண்ண முடியாது. அப்போ ஃபீஸ் கன்வீனியன்ட்டா நான் வந்து இந்த மெடிக்கல் ரிலவெண்டா எம்பிபிஎஸ்ஏ படிக்கணும்னு ஆசைப்படல. அட்லீஸ்ட் மெடிக்கல் ரிலவெண்டாவாச்சும் நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறேன். அதுவும் இந்த நீட் எக்ஸாம் இல்லாம நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு ஆசையா இருக்கா? சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? சோ இதுல டோட்டலா ஒரு 20 டு 22 கோர்சஸ் வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் என்னன்னா நாம அதுல செலக்டிவா எதுக்கு வேல்யூ அதிகமா இருக்கு, எது படிச்சா நமக்கு உடனே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஸ்பெசிஃபைடா நம்ம வந்து இங்க பிரிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? சரி, இதுல நம்ம உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா கோர்ஸ் நேம், அதோட டியூரேஷன், ஜாப் ப்ரொஃபைல், எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஆவரேஜ் சேலரி. ஸோ இதை மட்டும் தான் நம்ம உங்களுக்கு இதுல கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கோர்ஸை பத்தியும் டீட்டெயிலா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஃபர்தரா பார்த்துக்கிட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஐடியா பண்ணாதான் நீங்களுமே சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. இப்போ பிஎஸ்சி நர்சிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங்னா என்ன, நம்ம எப்படி படிப்போம், அதுல கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளவு இருக்கு, காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் தேடி பார்ப்பீங்க இல்லையா? அதுக்காக ஒரு ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ மட்டும் நம்ம கொடுப்போம். என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நம்ம வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா இப்போ பிஎஸ்சி நர்சிங்னா அது எங்கெங்க இருக்கு, எப்படி நம்ம அதை படிக்கலாம் அப்படிங்கிற பத்திலாம் டீட்டெயிலா சொல்றோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இந்த கோர்ஸ் இருக்கா, இல்ல ஸ்பெசிஃபைட் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிறதா ஃபர்தரா சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சில ஃபர்ஸ்ட் கோர்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குன்னா பிஎஸ்சி நர்சிங் தான். இந்த பிஎஸ்சி நர்சிங்கோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா நீங்க நர்ஸா எங்க ஒன்றாலும் ஜாபுக்கு போகலாம். பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸா இருக்கும். பிரைவேட்டா நம்ம வந்து இதோட சேலரி வந்து போட்டுருக்கோம். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம நர்ஸா ஜாபுக்கு போறோம் அப்படின்னா அங்க ஒரு இயர்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs to 9 lakh வரைக்கும் இருக்கும். இயர்லி தான் நான் சொல்லியிருக்கேன். இதுவே நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபா போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல போறப்போ உங்களுக்கு 3 lakh to 5 lakh தான் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகேங்களா? அடுத்து பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, இதுவே மெடிக்கல் ரிலவெண்டா இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். இதோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் இருக்கு, 4 இயர்ஸ் இருக்கு. அதாவது இன்ஜினியரிங்கா நம்ம படிச்சோம்னா 4 இயர்ஸ் வரும். இதுவே நம்ம பிஎஸ்சி பயோடெக்னாலஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிச்சோம்னா 3 இயர்ஸ்லயே நம்ம முடிச்சுக்கணும். ஓகேங்களா? இதை முடிச்சா பயோடெக்னாலஜிஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இதுக்கு தனியா கண்டக்ட் பண்ணாங்க. பயோடெக்னாலஜிஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம அந்த எக்ஸாம் எழுதிட்டும் நம்ம ஜாபுக்கு போகலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம். இல்லை நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஜாப் எடுக்கிறாங்க. இதுவே இல்லையா நாம வந்து ஒரு லேப் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலைக்கு போறோம் அப்படின்னா 5 lakhs to 10 lakh வரைக்குமே சேலரி இருக்கு. இதுவே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஜாபுக்கு போனோம்னா இந்த சேலரி பேக்கேஜ் இன்னும் உங்களுக்கு அதிகமாகும். இது எல்லாமே போன வருஷத்து டேட்டா. 2024ல இவ்வளவு சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற டேட்டா தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இன்னும் நீங்க இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா 3 to 4 இயர்ஸ் நீங்க படிக்கிறதுக்கே டியூரேஷன் இருக்கும் இல்லையா? அதை முடிச்சுட்டு போறப்போ உங்களுக்கு இது எல்லாமே வந்து என்னன்னா இன்னொரு 5 lakhs 3 lakhs to 5 lakhs வந்து உங்களுக்கு சேலரி சேர்ந்து வரலாம். ஓகேங்களா? அடுத்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ். இப்போ நிறைய பேர் வந்து உடம்பு குறைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக தான் பிஎஸ்சி ஹியூமன் நியூட்ரிஷன். ரெண்டுமே ஸ்பெசிஃபைடு கோர்ஸ் தான், ஆனா கிட்டத்தட்ட ரிலவெண்ட் தான் ரெண்டுமே. இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 இயர்ஸ் தான். நியூட்ரிஷனிஸ்டா போலாம் நீங்க. இதுக்கு உங்களோட சேலரி பேக்கேஜ் இருக்குன்னா 5 to 8 lakhs. எல்லாமே பிரைவேட் ஜாப் தான் நம்ம சொல்றோம். கவர்மெண்ட் ஜாப்பா போறப்போ உங்களுக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோர்ஸ். இது நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. அந்த அருவம் படம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த ஃபுட்டோட குவாலிட்டி செக் பண்ண போறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ஜாப் ப்ரொஃபைலுக்கு தேவையான ஒரு கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இதோட கோர்ஸ் டியூரேஷன் 3 to 4 இயர்ஸ் தான். ஃபுட் டெக்னாலஜிஸ்டாவும் நம்ம போகலாம், ரிசர்ச்சராகவும் போகலாம். இதோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5 to 7 years. ஏன்னா இப்போ பிரைவேட் கம்பெனிஸ்லாம் இந்த ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் வந்து கூடிய வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஃபுட்டோட ப்ராசஸிங் வந்து கரெக்டா நடக்குதா, அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டான அளவுல வந்து ஆட் பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கோசம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த லேஸ் குர்குரே எல்லாம் வாங்குறோம் இல்லையா?
அது பேக்கிங் பண்ணி வருது இல்லையா, அந்த பேக்கேஜுக்கு எவ்வளவு கேஸ் வந்து ஆட் பண்ணணும், அது கெட்டு போகாம இருக்கணும்னா அது என்னென்ன அதுல ஆட் பண்ணணும், இதோட எக்ஸ்பயர் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த கோர்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஎஸ்சி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி, கால்நடைகளை வளர்ப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தான். இதுல கவர்மெண்ட்லயே ஜாப் ஆஃபர் பண்றாங்க, அக்ரோனாமிஸ்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 lakhs தான், ஆவரேஜ் தான் போட்டிருக்கும். ஆனா அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு வந்து சேலரி வந்து பேக்கேஜ் நிறையவே இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி சைபர் ஃபாரன்சிக், பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி இருக்கு, சைபர் ஃபாரன்சிக் இருக்கு. இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஃபுல்லா சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணக்கூடியது. சைபர் ஃபாரன்சிக் அப்படிங்கிறது ஃபீல்டு ஒர்க், போய் இப்போ இந்த தடயவியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கேயாவது ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அதை போய் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் வரும். இதுவுமே 3 to 4 years கோர்ஸ் தான். ஃபாரன்சிக் சயின்டிஸ்டா நம்ம வந்து ஆகலாம். இதோட ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 6 to 8 lakh. அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிஷரி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, 3 years கோர்ஸ் தான். மரைன் பயாலஜிஸ்டாவும் நம்ம போகலாம். பிஎஸ்சி ஃபிஷரிஸ் நம்ம படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எம்எஸ்சில மரைன் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை எடுத்து படிச்சோம்னா நமக்கு இன்னும் வேல்யூ ஜாஸ்தி. இல்லைன்னா ஃபிஷரி சயின்டிஸ்டா போலாம். இதோட ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 6 to 11 lakhs. அடுத்து பிஎஸ்சி கார்டியோ வாஸ்குலர் டெக்னாலஜி, கார்டியோனா உங்களுக்கு தெரியுமில்ல, ஹார்ட்டோட வெசல்ஸை பத்தி நம்ம படிக்கக்கூடியதுதான். ஆம், அதாவது ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எப்பயுமே கூட வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ ஹார்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம்னா அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் யாரு, அவங்க கிட்ட சஜஷன் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம படிக்கக்கூடியது. இந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து 4 years தான். கார்டியாக் டெக்னீஷியனா நம்ம வந்து போகலாம். இதோட மினிமம் சேலரியே 6 lakh தான். ஓகேங்களா. மேக்ஸிமம் 20 lakhs வரைக்குமே இதுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் உங்களுக்கே தெரியும், இதுலயும் அக்ரோனாமிஸ்டா போகலாம், அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டா போகலாம், அக்ரி பிசினஸ் நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல அக்ரோனாமிஸ்ட் கவர்மெண்ட் ரிலவெண்டா நம்ம ஜாபுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதுக்கு சேலரி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15 lakh தான் per year இருக்கும். அதுவே அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்டா நம்ம போனோம் அப்படின்னா அதுக்குமே சேலரி பேக்கேஜ் அதிகம் தான். இது பிரைவேட்டா நம்ம போறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். அக்ரி பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தாவே நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா per month 50,000 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சேலரி வந்து பார்க்கலாம். நம்மளோட எஃபர்ட்டை பொறுத்து தான் எதுவா இருந்தாலுமே. அதுக்கப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது 4 years கோர்ஸ். ஃபார்மசிஸ்டா நம்ம போகலாம். 3 to 6 lakhs வந்து நமக்கு சேலரி வரும். பிஎஸ்சி ரேடியோகிராஃபி, இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து லேப் ரிலவெண்டான ஜாப்ஸா இருக்கும். நம்ம தனியா ஒரு லேப் வந்து வைக்கலாம், இந்த ஸ்கேனிங் லேப் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பிளட் டெஸ்ட் பண்றதுக்கான லேப் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான லேப் ரிலவெண்டா இருக்கக்கூடியதுதான். ஸோ இதுல ரேடியோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் டெக்னாலஜில தான் வரும். இதுக்கு 3 to 5 lakhs வந்து ஸ்டார்டிங் சேலரி நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை பொறுத்து தான். சைக்காலஜி எவ்வளவு ஃபேமஸான கோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, பிஏ கோர்ஸ் தான் இருக்கு, பிஎஸ்சி கோர்ஸ் தான் இருக்கு. பிரைவேட்டா நம்ம இதை பண்ணோம்னா 3.5 இருந்து 5.5 lakhs வரைக்கும் நம்ம சேலரி பார்க்கலாம். இதுவே கவர்மெண்ட்லயே இந்த சைக்காலஜிக்குன்னு சொல்லிட்டு தனியா டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. இந்த குரூப் 4 எக்ஸாம் நம்ம எழுதும் இல்லையா, குரூப் எக்ஸாம்ஸ், அதே மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு கோர்ஸா இருந்தாலும் சரி, தனியா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. நம்ம அதை படிச்சாலுமே கண்டிப்பா ஜாபுக்கு போகலாம். ஸோ நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் அது. அதே மாதிரி பிஃபார்ம் மாதிரி டிஃபார்ம் டிப்ளமோ கோர்ஸ் இதுவுமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 3 years கோர்ஸ் வரும். ஃபார்மசிஸ்டா தான் ஆக முடியும். இதுக்கான சேலரி பேக்கேஜுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 lakhs வரைக்குமே நமக்கு இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் ஆர்டி, எதுவுமே ரேடியோ டெக்னாலஜி தான், ஸ்கேனிங் ரிலவெண்டா வரும் நமக்கு. அதுக்கப்புறம் பேச்சுலர் இன் பேராமெடிக்கல் சயின்ஸ், கிட்டத்தட்ட பிஃபார்ம் மாதிரி தான் பேராமெடிக்கல் சயின்ஸ். அதாவது இந்த மெடிசன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை பத்தி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 to 4 years கோர்ஸ் வரும். அதெல்லாம் நான் இங்க மென்ஷன் பண்ணல, ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸை பத்தியும் தனித்தனி வீடியோஸ் நம்ம போடும்போது இதை பத்தின டீடைல்ஸ் வந்து இன்னும் எலாபரேட்டா தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால ஒவ்வொரு கோர்ஸை பத்தி நம்ம தனித்தனி வீடியோஸா போடும்போது அதில் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே நோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்குமே சேலரி பேக்கேஜ் வந்து நல்லா வெல்செட்டா இருக்கும். ஆப்டோமெட்ரி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி எம்எல்டி, பிஎன்ஒஎஸ் யோகா. ஓகேங்களா. ஸோ யோகா சயின்ஸ் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 years தான் இதோட கோர்ஸ் டியூரேஷனுமே. யோகால வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான். இந்த ஹார்ட் டிசீஸ்ல பாதிக்கப்பட்டவங்க, இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ், வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட மனசு அமைதிப்படுத்தணும் யோகா வேணும் இல்லையா, ஸோ யோகா ட்ரைனிஸ்டா நம்ம வந்து போகும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஜாப் இதுல இருக்கு. இதுக்கு சேலரி மினிமம் சேலரியே வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs தான் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கு மேல நிறைய எவ்வளவு வேணாலும் சேலரி வரலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் லேப் டெக்னாலஜி,
மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த லேப்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா தனியா, பிளட் டெஸ்ட்டுக்கு, யூரின் டெஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் டெஸ்ட் பண்றது சொல்லிட்டு தனியா லேப் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லேபை பத்தி நம்ம படிக்கக்கூடியதுதான். பி ஆப்டோம், அதுக்கப்புறம் பிபிடி, பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ பிசியோதெரப்பியாவே வந்துருச்சு இல்லையா, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபைடு கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட் இல்லாம நமக்கு இருக்கு. ஓகேங்களா, நீட் இல்லாம இருக்கக்கூடிய கோர்சஸ் இவ்வளவு இருக்கு. இதுல தமிழ்நாட்டிலுமே நிறைய கோர்சஸ் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான கோர்சஸ் தான். ஓகேங்களா, ஸோ இவ்வளவு கோர்சஸ் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை தெரியப்படுத்துங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோட லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணாவே போதும். ஓகேங்களா, ஏன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் நீட் இல்லாம நம்ம ஏதாவது மெடிக்கல் கோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கோசம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீட் எழுதி நான் வந்து மார்க் கம்மியாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா அவங்களுக்கு ரிலவெண்டா நம்மளாலையும் படிக்க முடியும். எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ரிலவெண்டா நம்மளால இத்தனை கோர்சஸ் வந்து படிக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதுல ஒவ்வொரு கோர்சஸ் பத்தியும் டீட்டெயிலான விஷயங்கள். இப்போ பிஎஸ்சி நர்சிங்னா இது டியூரேஷன் என்ன, ப்ரொஃபைல், ஆவரேஜ் சேலரி என்னன்னு நம்ம சொல்லிட்டோம். என்ன மாதிரியான ஜாப் இருக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நான் இதை படிக்க முடியும், ஃபீஸ் வந்து எவ்வளவு வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். ஸோ அதுக்கு நீங்க எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நம்மளோட வீடியோட லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.